தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் பெருமாட்டுநல்லூர் மற்றும் காயரம்பேடு ஊராட்சிகளில் நடைபெற்றது. திமுக வேட்பாளர் MKD கார்த்திக் தண்டபாணி கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமையிலான தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டது. சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேந்திரன் பங்கேற்று தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜேந்திரன் அத்தொகுதியில் போட்டியிடும் தருணுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அமைச்சர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக கொண்டுவரப்படும் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் திகழ்ந்து வருவதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஐ. பெரியசாமி தொகுதிக்குட்பட்ட போடி, காமன்வாடி ஊராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி இருப்பது, இல்லத்தரசி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை மக்கள் வரவேற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். கண்ணகி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்தில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன், கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு செயலாளர் சோமு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலவெளி, களிமேடு, ரெட்டிப்பாளையம், பள்ளியேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மயிலம் ஒன்றியம் தீவனூரில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரங்கபூபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசில்லாமணி, சேதுநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக வெற்றி வேட்பாளர் KM ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோத்தகிரி பகுதிகளில் திமுக வேட்பாளர் KM ராஜு திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அங்கு உள்ள ஒரு தேநீர் கடையில் பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன், பீமன், நகர செயலாளர் காளிதாஸ் உள்ளிட்ட கூட்டணியினர் உடனிருந்தனர்.